காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறை நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போது மந்திரம் நமக்கு பார்க்கலாம். வசியத்தோட அதிபதி, அதாவது வசியத்தோட தேவதை என்பது யாரு? காமதேவன் தான் வசியத்தோட தேவதை. அப்போ நம்ம காமதேவன் வழிபாடு பண்ணாலே வசியம் வந்துக்கும். பக்தி மார்க்கத்தில் போகிறவங்களுக்கும் சிக்தி மார்க்கத்தில் போகிறவங்களுக்கும் இல்லைன்னா கர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மந்திரம் வச்சு நமக்கு பண்ணிக்கலாம். அப்போது சுலபமாக நமக்கு வந்து வசியம் இருக்கணும் எல்லா இடத்துலையும். இப்போ வசியத்தில் பல வசியம் இருக்குது. தொழில் வசியம் இருக்குது, தேவதா வசியம் இருக்குது, பண வசியம் இருக்குது, கல்வி வசியம் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. இது வந்து ஆண் பெண் வசியம் இல்லைன்னா கணவன் மனைவி வசியம் அது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம். அப்போ மந்திரம் சிம்பிளாக நமக்கு சொல்லிக்கலாம். ஓம் கிளிம் நமகா. கிளிம்ங்கிறது வந்து காமதேவனுடைய பீஜாட்சர மந்திரம் தான். அப்போ ஓம் கிளிம் நமகான்னு நமக்கு போட்டுக்கலாம். இனி வந்து கொஞ்சம் கூடி நமக்கு டீப்பாக பண்ணலாம் அப்படி இருந்தால் இந்த மந்திரம் யூஸ் பண்ணுறது. ஓம் கிளிம் காமதேவாய ரிதிப்பிரியாய சர்வஜன சமோகனாய ஜொல ஜொல பிரஜல பிரஜல சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த மாதிரி நம்ம பண்ணினா போதும். அப்போ இது கூடயே நமக்கு வந்து ஒரு ஆளை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் அப்படி சொல்கிற ஒரு ஆளை நமக்கு வந்து வசியம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது உங்களோட கணவனோ மனைவியோ உங்களோட காதலியோ யார் வேணாலும் அந்த பேரை அந்த ராமனுக்கு பதிலாக நமக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணோம்னா இந்த மந்திரம் இப்போ சொன்னேன் இல்லையா, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க நண்பர்களே. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிங்க, நான் பார்த்து டைம் மாதிரி நான்குள்ளே பதில் சொல்லி தந்துக்கிறேன். அப்போ இந்த மந்திரம் பார்த்துக்கோங்க பிரயோகம் பண்ணுறது எப்படின்னு. ஓம் கிளிம் காமதேவாய ரதிப்பிரியாய சர்வஜன சமூகனாய ஜொல ஜொல பிரஜல பிரஜல சர்வ ஜனமே. அந்த சர்வ ஜனமே நீங்க மாத்திருங்க. அங்க வந்து ராமன் வசமானய ஸ்வஹான்னு போட்டா போதும். அப்ப இப்படி வரும். ஓம் கிளிம் காமதேவாய ரிதிப்பிரியாய சர்வஜன சமூகனாய ஜொல ஜொல பிரஜல பிரஜல. அப்ப நண்பர்களே, இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட பூஜை எப்படி பூஜை பண்றான்னு. ரொம்ப சுலபம் தான், சிம்பிளா நமக்கு பண்ணிக்கலாம். அதுல பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. எப்படின்னா ஒரு குத்து விளக்கு, அதாவது நிலவிளக்கு, அதை எடுத்துக்கணும். ஒரு வாழை இலை வேணும். வாழை இலை மேலே தான் நிலவிளக்கு குத்து விளக்குங்கிறத நம்ம வைக்கணும். தரையில் டைரெக்டாக வைக்கக்கூடாது. அந்த பூமாதேவியை ஸ்பர்சிச்சு அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம ஒரு வாழை இலை போட்டு அதில் ஒரு குத்து விளக்கு வச்சு கிழக்கு திசையாக நம்ம ஒரு தீபம் பற்ற வச்சுக்கலாம். நம்ம எப்படி எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. அந்த பூஜா அறையிலையாக இருக்கும் நம்ம இருக்கின்றது. அன்னிட்டு என்ன பண்ணணும்னா இந்த வெள்ளைப்பூ இருக்கு இல்லையா, அதாவது முல்லைப்பூ, செம்பகப்பூ, கதம்பம், லில்லி, அந்த மாதிரி பூ யூஸ் பண்ணலாம். இந்த 4 பூ யூஸ் பண்ணலாம். தெச்சியும் யூஸ் பண்ணலாம். தெச்சின்னா நாங்கள் வந்து இங்கே சிவப்பு கலரில் இருக்கும். தமிழ்நாட்டில் இட்லி பூ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஏது பூ கிடைக்கிதோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் முல்லைப்பூ மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. முல்லைப்பூ டைரெக்டாக வேணும். அதே மாதிரி அங்கே ஊதுபத்தி, சந்தனம், பன்னீர் அந்த மாதிரி உள்ள வாசனைகள் அங்கே துளைச்சிட்டு இருக்கணும். சுகந்தம் எப்பவுமே அங்கே பரவிட்டு இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்லுங்கள். அது ஓம் கிளிம் நமகான்னு சொன்னாலும் போதும். அந்த பிரயோக மந்திரம் நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த மந்திரம் நீங்கள் பண்ணாலும் போதும். டெய்லி 108 தடவை நீங்கள் சொல்லி வாங்க. உங்களுக்கு அதோட குணம் உங்களுக்கு கிடைக்கும். பின்ன வேற யாராவதுக்கு வேண்டி பண்ணுறோம்னா, இப்போ உங்கள் கணவன் மனைவி அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இல்லாமல் வேற ஆளுக்கு வேண்டி நீங்கள் பண்ணி கொடுக்குறதுன்னா, அதாவது வேற ஒரு காதலன் காதலிக்கு வேண்டி பண்ணி கொடுக்குறதுன்னா அது கொஞ்சம் கஷ்டங்க. இதுலேயே பண்ணிக்கலாம். ஆனால் அதோட முறை வந்து வேறையா வரும். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.